ஸோ நம்ம சேனலில் வந்து சோஷியல் மீடியா பற்றி நிறைய பேசியிருப்போம். ஸோ நீங்கள் சோஷியல் மீடியா வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா அதிகமாக போர் அடிக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இந்த வேர்ச்சுவல் வேர்ல்ட்லேயே இருக்கனால உங்களுக்கு ரியாலிட்டி எல்லாமே வந்து போர் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறமேன்னு கில்ட்டியாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து சோஷியல் மீடியா. நீங்கள் என்ன தான் வந்து சோஷியல் மீடியா ஹர்ட் பண்ணாலும் நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து மறுபடியும் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ண தான் போகிறீங்க. ஸோ இதுதான் இந்த அடிக்ஷன் தான் வந்து இந்த அடிக்ஷன் தான் நம்ம வெளியில் வரணும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிள், நம்ம வந்து இந்த ஹேபிட்டுக்கு பதில் வேறு ஹேபிட்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டோன்னா ஸோ இந்த ஹேபிட்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு 5 ஹேபிட்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஹேபிட் வந்து நான் ஃபாலோ பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் கன்சியூமிங் கண்டென்ட் ப்ரொடியூஸ் கண்டென்ட். ஸோ நம்ம கன்சியூம் பண்ணுறதோட ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து அதிகமாக இருக்கணும். நான் இந்த சேனலை வந்து 2022 டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப அதிகமாக கன்சியூம் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ நான் அப்படி அதிகமாக கன்சியூம் பண்ண போது தான் எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சது. அது என்னென்னா பர்சனல் பிராண்டிங். ஸோ பர்சனல் பிராண்டிங் பற்றி எனக்கு அவ்வளோவா நாலேஜ் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து கேரி வியோட புக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதில் வந்து பர்சனல் பிராண்டிங்னா இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதில் எந்த மாதிரிலாம் பில்ட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லியிருப்பார். ஸோ அதை வந்து நான் நிறையா லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா தான் ஓகே இது இந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகுது, ஓகே நம்மளும் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிசம்பர் 2022 என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணேன். ஸோ அப்போலேருந்து வந்து கண்டினியூஸாக வந்து லைக் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறது அதிகமாகிடுச்சு இன்ஸ்டெட் ஆஃப் கன்சியூமிங். அட் த எண்ட் ஆஃப் 2030 கண்டென்ட் க்ரியேஷன் இண்டஸ்ட்ரி வந்து 180 பில்லியன் மார்க்கெட் வேல்யூ வந்து டச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது. பிகாஸ் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறது ஃப்ரீ, நம்ம சோஷியல் மீடியா எல்லாமே ஃப்ரீ. ஸோ ஒய் நாட் லெட்ஸ் கிவ் எ ட்ரைன்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. நீங்களும் இந்த யூடியூப் வீடியோஸ்லாம் போடணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஸோ கோ ஸ்டார்ட் அப்லோட் யுவர் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ செகண்ட் ஹேபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 இயராக இருக்கும். லைக் 2022 ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இப்போ வரையும் புக்ஸ் படிச்சுட்டே தான் இருக்கேன். ஸோ லாஸ்ட் இயர் வந்து ஆகஸ்ட் டு டிசம்பர் வந்து ஒரு 10 புக்ஸ் படிச்சிருப்பேன். இந்த இயர் அப்ராக்சிமேட்டாக தெரில எவ்வளோன்னு. ஸோ அந்த டிசம்பரில் வந்து நான் அப்போ தான் வந்து என்னோடய ஆஃபீஸ் வந்து ஜாயின் பண்ணுறேன். லைக் காலேஜ் முடிச்சுட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் கம்பெனி ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் அந்த ட்ரைனிங்லாம் இருந்தனால என்னை புக்ஸ் வந்து அவ்வளோவா அந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து படிக்க முடியல, ட்ரைனிங் எல்லாம் இருந்ததுனால. ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறுபடியும் அந்த ஹேபிட் வந்து கொண்டு வர ஆரம்பித்தேன். ஸோ இப்போ வரைக்கும் அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே தான் இருக்குது. ஸோ லைக் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி புக்ஸ் ரீட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஹேபிட்ஸ் வந்து நம்ம லைஃப்குள்ளே வந்துட்டாலே நம்ம மற்ற இந்த மாதிரி சும்மா ஸ்க்ரோல் பண்ணுற சோஷியல் மீடியா இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கே வந்து நமக்கு டைம் இருக்காது. அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஹேபிட்ஸ் வந்து நம்ம ரொட்டீனில் வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ செட் அ கோல், லைக் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ பேஜஸ் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து லைக் மார்னிங்கோ இல்லை நைட்டு தூங்கும்போதோ ஜஸ்ட், ஏன்னா நம்ம அப்போ தான் ஃப்ரீயாக இருப்போம். மித்த டைம் வந்து ஸ்கூலுக்கு போகிறவங்க போவாங்க, காலேஜ் போகிறவங்க போவாங்க, ஒர்க்குக்கு போகிறவங்க போவாங்க. பட் அந்த மீன் டைமில் தான் நம்ம இந்த மாதிரி சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டைமை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக ஸோ இந்த மாதிரி ரீடிங் ஹேபிட்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். மினிமலாக சின்ன புக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ போக போக வந்து அந்த ஹேபிட் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பெரிய புக்ஸுக்கு வந்து ஜம்ப் ஆகிக்கலாம். தேர்ட் ஹேபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் யுவர் ட்ரீம் ப்ராஜெக்ட். ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், இல்லை உங்களுக்குன்னு ஒரு இது ஸ்டார்ட் பண்ணலாம், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும், அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களோட ட்ரீம் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுங்கள். டெய்லியும் வந்து ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி அதில் வந்து ஒர்க் பண்ண பாருங்கள். ஸோ என்னோடய காலேஜ் டேஸில் அதுதான் இருந்தது. லைக் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு இந்த மாதிரி பர்சனல் பிராண்ட் புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக ஓகே கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும்னு தான் ஸ்டார்ட் பண்ணது. ஸ்கிரிப்ட் எழுதி, கண்டென்ட் ஷூட் பண்ணி, வீடியோ எடிட் பண்ணி நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணுற வரைக்கும் இட் இஸ் அ லாங் ப்ராசஸ். ஸோ அதுலேயே வந்து என்னோடய மோஸ்ட் ஆஃப் த டைம் போயிருந்ததுனால எனக்கு இந்த சோஷியல் மீடியா இதுக்கெலாம் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கே டைம் இருக்காது. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கலாம், ட்ரீம் ப்ராஜெக்ட் இருக்கலாம். ஸோ அதில் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணாலே நமக்கு வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. ஸோ இப்போதைக்கு எனக்கு இருக்கிறது வந்து இந்த யூடியூப் சேனல் மட்டும்தான் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட். பட் ஐ ஹேவ் மெனி ஐடியாஸ். பட் அதெல்லாம் வந்து லைக் ஒன்று ஒன்றா தான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து யூடியூப் தான். ஸோ நான் அடுத்து ஏதாவது புதுசாக வேறு ஏதாவது ஐடியா ட்ரை பண்ணேன்னா கண்டிப்பாக வந்து அதை நான் சேனலில் டாக்குமெண்ட் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் உங்களோட ட்ரீம் வந்து உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃபன்னாக இல்லைனாலும் சரி, யூ ஷுட் ஒர்க் ஆன் தட். ப்ளஸ் நீங்கள் ஷார்ட் டேர்மில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபன்னாக இல்லை, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லாங் டேர்ம் வந்து கஷ்டப்படுவீங்க. ஸோ அதே இப்போ நீங்கள் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக அதில் ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து அதில் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்துட்டிங்கன்னா கூட அது வந்து உங்களுக்கு லாங் டேர்மாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேர்ன் சம்திங் நியூ. ஸோ புதுசாக வந்து ஏதாவது லேர்ன் பண்ணுங்கள். அது வந்து உங்கள் ஒர்க்குக்கு ரிலேட்டடாக இருக்கலாம். ஐ மீன் அப்படி இல்லைனா வந்து இது ஜென்ரல் சாஃப்ட் ஸ்கில்ஸாக இருக்கலாம். ஸோ எதுவாக வேணால் இருக்கலாம். வந்து நிறைய நியூ திங்ஸ் வந்து லேர்ன் பண்ணுவேன். 4 மந்த்ஸ் பேக் இருக்கும். என்னோடய ஒர்க் ரிலேட்டடாக வந்து நான் ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அது எல்லாமே புதுசாக இருந்துச்சு, புது டெக்னாலஜியாக இருந்துச்சு. ஸோ படிக்கிறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அட் சர்டைன் பாயிண்ட் வந்து என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் வந்து கொஞ்சம் அதிகமானதுனால அந்த கோர்ஸ் வந்து ஒரு 2-3 டேஸ் வந்து என்னால் லேர்ன் பண்ண முடியல கண்டினியூஸாக. ஸோ மறுபடியும் என்ன ஆச்சுன்னா 3 டேஸில் வந்து நான் மறுபடியும் ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து கில்ட்டாக இருக்கும். ஸோ அந்த 3 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் வந்து நான் என்னோடய கோர்ஸை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் அந்த ஃபோன் உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு இந்த ஃபோன் நோண்டுறதை விட அந்த புது டெக்னாலஜி படிக்கிறது எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, 5th ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிங் இன் யுவர் செல்ஃப் கேர். நம்ம வந்து இந்த சோஷியல் மீடியா வந்ததுலேருந்தே நம்ம அதிகமாக அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு லைக் நம்ம நிறைய டாக்ஸிக்கான ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரே இடத்துல நிறைய நேரம் உட்காந்து ஸ்க்ரீன்ஸ் முன்னாடி பார்க்குறது, அதிகமாக ஸ்க்ரீன் முன்னாடி இருக்கிறதுனால ஸ்க்ரீன் டைம் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ குவாலிட்டியாக ஸ்லீப் இருக்கிறதில்ல, நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஹேபிட்ஸ்லாம் டாக்ஸிக் ஹேபிட்ஸ். ஸோ நம்ம இந்த சோஷியல் மீடியா வந்ததுனால தான் நம்ம வந்து இவ்வளோ டாக்ஸிக் ஹேபிட்லாம் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம வந்து இதுக்கெல்லாம் ப்ரியாரிட்டி கொடுக்காம ஃபர்ஸ்ட் வந்து குவாலிட்டி ஸ்லீப்புக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அண்ட் தென் எக்ஸசைஸ்க்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அண்ட் தென் ஹெல்த்தி ஃபுட்டுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டைமை நம்ம ஒதுக்கிடணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ இதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. ஸோ இதுக்கு நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுத்தாலே உங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நல்லாயிருக்கும். ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் தென் அது கூட உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த 5 ஹேபிட் தான் வந்து நான் என்னோடய சோஷியல் மீடியாவுக்கு பதில் இதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ஹேபிட்டை தான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹேபிட் பிடிச்ச ஹேபிட்டை வந்து நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவுக்கு பதில் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் see you on the video. Bye.